அப்படி எல்லாம் விவரமாக சேர்ந்து விநாயக பெருமாளை பெற்று எடுத்தார். அப்பேற்பட்ட விநாயக பெருமாளை மங்கள செய்ய மறுபடியும் கூத்து வேண்டுமாறதெல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. இந்நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய வழக்கம் தேவை. நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த வடக்கும் மேல் ஒரு நகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க ரவி? இதுல இருந்து ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் திருவிழா தான் தம்பி இந்த ஊர்ல. ஒரு வருஷத்துல 15 ராத்திரியாவது நாடகம் போறோம். அதனால்தான் ரவி திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த பழையூர் நகரத்திலிருந்து ராதா கிருஷ்ணன் நாடக சபாவும் பாலமுருகன் நாடக சபாவும் ஒன்று சேர்ந்து நாடகம் நடத்த வேண்டும். அதற்காக நாடகம் விட்டுருக்காங்க. கஞ்சி கூத்து ஆடுறதுன்னா சாதாரணமான வேலையா? எங்க மலைமேல ஒருத்தர் கேட்டாரு, இந்த காத்து மரம் கழுவு மரம் ஏறி இருக்கே, அந்த நாடகத்தை கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டாரு. தம்பி அது சாதாரணமா ஆட முடியாது. கன்னிக்கு நாடகம் கன்னி திருவிழா செய்து சின்ன சின்ன பசங்களுக்கு சாமி வரணும், அப்பதான் ஒத்துக்குவாங்க. ஆமா, இங்க வர முடியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு சாமி வரும். அப்படி சொன்ன உடனே சுடுகாட்டுல போய் காளியை அலங்காரம் செய்து கம்பம் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து நடுவாங்க. சுடுகாட்டுல இருந்து காளி வாசம் கட்டிட்டு வரணும், ஆடிக்கணும் வரணும், பம்பை குடிக்கோட சொன்ன உடனே ஐயோ அது மாதிரி வேலை எங்களுக்கு வேணாம். அதனால்தான் ரவி கன்னிமார் பேர்லயே அருமையான பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி கன்னியம்மா
காப்பாற்ற வந்த தெய்வம். ஆனா அவங்க எங்க பிறந்தவர்கள்? ஊருக்கு பிறந்திருக்காங்க, அது சொல்ல முடியல. ஆனா இந்த ஊர்ல இது என்ன ஊர்? வடக்கும் மேலும் நகர் தானியிலே அப்பாக அமர்ந்த சக்தியா. வடக்கும் மேல் நகர் தானியிலே அப்பாக அமர்ந்த சக்தியா. மக்களை காப்பாற்ற வந்த கலியுக தெய்வமம்மா. நம்ம எத்தனையோ ஊர் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த வடக்கும் மேலூர்ல கொண்டாடுற மாதிரி உண்மையான கருத்து தானே. சின்ன பசங்களுக்கு சாமி வருது கேட்டா அந்த கட்சி மட்டும்தான் வடக்கு மேலூர். அதனால வடக்கு மேலூர் நகர்தனிலே அன்பாக அமர்ந்த சக்தி. ஆனா யாருடைய அருளால் பிறந்தவர்கள்? ஆதி சத்தியம் சமாக, ஆதி சத்தியம் சமாக கன்னியார் 7 பேரும். ஆதி சத்தியம் சமாக கன்னியார் 7 பேரும். மக்களை காப்பாற்ற வந்த கலியுக தெய்வமம்மா. ஆதி சத்தியுள்ள மகமாரியம் அவருக்காக அவங்களோட அம்சத்தில் உதித்தவர்கள். அது எப்படி? சிவபெருமானுக்கும் அந்த ஆதிசக்திக்கு கோபம் வந்து துரத்துறாரு. போகும்போது அவங்களோட தண்டை உராய்ந்து 7 முத்துக்கள் சிதறினார். அந்த 7 முத்துக்களும் 7 குழந்தை ஆகி போச்சு. அது 7 கன்னிகள், சப்த கன்னிகள், எரிக்கண்ணி, இப்படி இளைய கண்ணி, இப்படி 7 கன்னிகள். அப்படி 7 கன்னியா பிறந்து அந்த கன்னிமாரை வந்தன வழிபாடு செய்து இந்த வடக்கு மேலூர் நகரத்தில் ஊர் பொது மக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து கன்னி கூத்து வைத்து இதே ராதாகிருஷ்ணன் நாடக சபாவும் பாலமுருகன் நாடக சபாவும் வர வேண்டும் அப்படி என்று போஜன விருத்திகளை கொடுத்து கண்டு கழித்துக் கொண்டிருக்கார்கள். இப்படி பலவிதமான ரசிகர்கள் பலவிதமாக எழுதிட்டாங்க. நாம அவ்வளவு கற்றவர் அல்ல, சித்தரி கேட்டு அவர் நாடகம் நடத்த முடியாது வந்திருக்கிறோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எத்தனை பிள்ளைகள் நாம் ஏற்படலாம். பிள்ளை செய்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படியே நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கீர்களோ அத்தன்பு போலவே எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து ஒரு தாட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி வணக்கமிட்டு இந்த ஊரார் விருப்பப்படி தம்பி நாடகம். எங்க விருப்பம் இல்ல, இந்த ஊரார் விருப்பம். கன்னி கூத்துக்கு காத்தவராய் கழுமறந்தா உங்களுடைய வேண்டுதல். அது அர்த்தம் போலவே கந்த புராணத்தில் ஒரு பாகமா விலகி வரக்கூடிய காத்தவராயன் கழு மரம் என்னும் ஆரியமாலா திருமணம் கருப்பழகி சுகந்தழகி திருமணம் என்னும் நாடகம். சுருக்கமா சொல்ல போன கழுமரம் அப்படி சொல்ற நாடகத்தில் இந்த நாடகத்தில் கதாநாயகி ஆரிப்பு பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரிப்பு மன்னன் தர்பார். அவரால் மற்ற
Thank you.
நல்லவனாக வல்லவனாக சுகச்சேமமாக வாழ வேண்டும். நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு செல்வத்தோடு நீடூழி வாழ வேண்டும். வாழ்வில் பாக்கியம் 16 குணமில்லாமல் பெற்று நீடூழி வாழ வேண்டும். வணக்கம் வச்சோம் சொல்லு தண்டபாடு நீ படிக்கட்டு வச்சுக்கிறா அது மேல நீ ஏறி போக புழுகுமாகுதா குளிர்தா ஒரு 2 டேபிள் தான் எடுத்து வச்சுப்போம். சபைக்கு மனமார்ந்தவனை இந்த சபையை விட்டு
வாங்கி பார்த்தா எப்படி விளக்கம் மகாலட்சுமி நடாட்சி அழகான திருச்சபை அழகான திருச்சபை அமைதியான லட்சுமி நடாட்சி பொருந்திய சபைன்னு சொன்னா அது இந்த ஊருக்கு தான் பொருந்தும். ஏன்னா ஆமா எல்லாத்த விட இந்த ஊர்ல உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து இந்த தெருக்குத்துக்கு முக்கியம் கொடுத்து இந்த கதை வரலாறு அவ்வளவு அழகா கேட்கிறாங்க பத்தியா. இந்த சபை போல் அப்படி இந்த ஊர் சபை போல் வேற எங்கேயும் பார்க்க முடியாது தம்பி. இந்த சபையிலே இந்த சபையில யார் யார் அமர்ந்திருக்கிறார்? அனைவரர் சிறகு கண்டேன், மாருதியில் நன்னீர் கண்டேன், அலை கடல் கடைய கண்டேன், அயனைந்து சிரமம் கண்டேன், குலமகள் நெஞ்சம் கண்டேன். ஏ ராமா உன்னை போல் கொடுத்ததை வாங்க நினைப்போரை கண்டதே இல்லை. இதை யார் சொன்னார்? எங்கே சொன்னார்? அப்படி கிடையாது தம்பி. இந்த உலகம் பிறந்த 3வது நாள் பிறந்தவர் அவர்தான் சாம்புவேந்தர். இந்த கலியுகம் இருக்கு, இந்த உலகம் தோன்றிய முதலுகத்திலே தோன்றிச்சு பத்தியா. அப்ப அந்த உலகம் தோன்றிய 3வது நாள் அவதரித்தவர் அவர்தான் சாம்புவேந்தர். கருணி முகம் எடுத்தவர். ஆமா, அப்ப முக்காலும் மனிதக்கூடியவர் அப்பேற்பட்டவரு. அப்படி முதல் யுகம் முடிந்து 2வது யுகத்திலே எம்பெருமான் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்து அதோ தென்னிலங்கை சென்று ராவணாதிகளை மதித்து சீதாபிராட்டியை சிதமிட்டு நாட்டுக்கு வருவதற்கு முன்பு அந்த ராவணனுடைய தம்பி விபூஷணருக்கு அந்த லங்கையை பட்டம் தரிக்க வேண்டும். ஏன்னா ராவணன் எடுத்துட்டான், கும்பகர்ணன் எடுத்துட்டான், பிள்ளைகள்லாம் எடுத்துட்டாங்க. அந்த நாட்டிலே சேத்திலே சேத்துலதான் செந்தாமரை பூக்கும். அப்பேற்பட்ட அரக்க வம்சத்திலே விபூஷணன் மிக பக்தியானவன். அவனுக்கு இந்த லங்கையை பட்டம் சுட்டி விட்டு பிறகு அயோத்தி போகலாம் அப்படி என்று அப்படி விபூஷணனை அழைத்துக் கொண்டு அப்படி ராவனுடைய சிபாதன மேடைக்கு போனாராம். அந்த இலங்கை அந்த வீதி வழியா நடந்து போகும்போது அந்த இருபுறமும் சைடு வைக்க இருக்கும் புறக்கடை சாக்கடை தண்ணி போகக்கூடியது. இப்ப டிரைனேஜ் அந்த சாக்கடை தண்ணி போற வாய்க்காலுக்கு 9 நவரத்ன கற்களை பதிச்சு வச்சிருந்தாங்க. சிமெண்ட் போட்டு கட்டல 9 நவரத்ன கற்களை அந்த புறக்கடையிலே பதிச்சு வச்சிருந்தாங்க. யாரு? ராவணன். அப்பேற்பட்ட பொற்கால ஆட்சி, உண்மயமான நாடு, அப்பேற்பட்ட நாடு. அப்ப யோசிக்கிறார் ராவணன், அது வரைக்கும் எது மேலே ஆசைப்படல. அப்ப அது வரைக்கும் எதுவும் ஆசைப்படல. அப்பதான் பாக்குறாங்க இந்த சாக்கடை தண்ணி போறதுக்கு 9 நவரத்ன கற்களை பதிச்சு வச்சிருக்கான்னு சொன்னா ராவணன் ஆட்சி எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி ஒரு நாளைக்கு அதுல உட்கார்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விபூஷணனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சா வெளியில சொல்லல. இதை அறிந்தார் சாம்புவேந்தர். அவர்தான் சொல்றார், மலை வளர் சிறகும் கண்டேன். ஒரு காலத்துல இந்த மலைகளுக்கெல்லாம் பறக்கக்கூடிய அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு பட்டணத்துல போய் உட்கார்ந்தா அந்த பட்டணமே அந்த மலைகள்லாம் பறந்துச்சு. அதுவும் எனக்கு தெரியும். அதை நான் பார்த்திருக்கேன். பாருதியில் நன்னீர் கண்டேன். ஆழியாகிய சமுத்திரம் கடல்ல என்ன தண்ணி இருக்கும்? எல்லாம் உப்பு தண்ணி தான். ஆனா அப்பேற்பட்ட கடலிலே அதிலே ஒரு பகுதி நல்ல தண்ணி இருக்கும். ஆமா, அதுவும் எனக்கு தெரியாது. நான் பார்த்திருக்கேன். அலை கடல் கடைய கண்டேன். திருப்பார் கடலை கடைந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என்று தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் திருப்பார் கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தார்கள். அந்த கடலை கடைந்தது நான் பார்த்திருக்கேன். அதுவும் எனக்கு தெரியும். அயனைந்து சிரமம் கண்டேன். அயனாகி பிரம்மதேவனுக்கு 4 சிரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு காலத்திலே சிவபெருமானுக்கு ஒரு தவத்தை செய்து 5 முக பிரம்மதேவனாக 5 சிரங்களை வரவழைத்தார். வரவழைத்து ஆணவத்தோடு இருந்ததால் சிவபெருமானே அந்த ஒரு சிரசை அறுத்து விட்டார். அப்படி பிரம்மதேவனுக்கு 5 சிரம் இருந்துச்சு. அதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதுவும் எனக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது தம்பி, இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த குலமகள் நெஞ்சம் கண்டேன். பெண்கள் இருக்கின்றார்களே, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பெண்களுடைய
என்னுடைய மன ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட குலமகள் நிச்சயம் கண்டு பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட நான் சொல்லிடுவேன். ஆனா அதுவும் எனக்கு தெரியும். ஆனா உன்னை போல் விபூஷணனுக்கு நாடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அயோத்திக்கு போக போற. உனக்கு வரலாமா இந்த ஆசை? அடுத்த சொத்து மேல உனக்கு ஆசை வரலாமா? அப்படி உன்னை போல் கொடுத்ததை வாங்க நினைப்போறேன். உலகத்திலே நான் கண்டதில்லை அப்படின்னு சாம்பவேந்தர் சொன்னார். அப்பேற்பட்ட ராமபிரானுடைய மறு அவதாரம் என்ன? விஷ்ணு மார்பிலே தங்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த அழகான திருச்சபை. இந்த அழகான திருச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை என் மாதா பிதா குரு தெய்வம் கற்றெடுத்த கட தன்வாய்களும் படித்த மகா மேதைகளுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நம் நாடகத்தை கண்டுகளுக்கு அக்கம் பக்கம் கிராமத்தில் வந்திருப்பாங்க. அன்னவருடைய பாதத்திற்கு நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கு இந்த சின்ன சிறியவன் உனக்கு ஒரு கோடி ராஜர்கள் போற்றோம். ஆரிப்பு பட்டணத்தை நீதியோடும் நேர்மையோடும் தகத்தோடும் அறம் தவறாமல் செங்கோலை கரத்தில் தாங்கி அறத்து அரசால் செய்து வரக்கூடிய என் பெயரோ ஆரிப்பு மன்னன். அப்படி என் பெயர் ஆரிப்பு மன்னன். என் மனைவி பேரோ அன்ன துளசி. நானோ ஆரிப்பு பட்டணம். மன்னன் பெயரோ ஆரிப்பு மன்னன். என் மனைவி பெயரோ மகாராணி பெயரோ அன்ன துளசி. தம்பி எங்க இனம் இருக்கு பத்தியா? அதுதான் பிராமண குலம். பிராமணர் என்னடா? உங்களை தீனி போட்டு வச்சுக்கிறது சும்மா கிடையாது. கட்டு சோத்துல பெருசாலி வச்சு கட்டிக்கிறது சமம். அப்புறம் சோறு காலனா எங்க இருக்கும்? உங்க ரெண்டு பேரும் அப்படி வச்சுக்கிற மாதிரி மந்திரியா? முத மந்திரி ரெண்டாவது மந்திரி. நான் பிராமண என்னன்னா ஒருத்தர் பாப்பான்றீங்க ஒருத்தர் ஐயர்ன்றீங்க. அது ஐயராவே இருக்கும். அப்படி ஐயரிடம் 1000 பிராமணர்களுக்கு இந்த ஆரிப்பு மன்னனே தலைவர். ஆமாண்டா. அப்படி இந்த ஆரிப்பு மன்னன் இந்த நாட்டோட சிறப்பு. தம்பி குங்கும மரங்கள் எங்கோ, பார்மர சரங்கள் எங்கோ, யாகசாலைகளே எங்கோ, யவர்ண லீலைகளே எங்கோ, கோகுல துணியே எங்கோ, கொத்துடன் கனியே எங்கோ. எங்க நாட்டிலே இந்த ஆரிப்பு பட்டணத்திலே மாப்பலா வாழை முக்கடி சிறந்த நாடு. அந்த முக்கணிக்கு சிறந்த நாடு இந்த நாடு தான். அப்படி இந்த ஆரிப்பு பட்டணம் முக்கடி சிறந்த நாடு. பூக்குமா மரங்கள் எங்கோ, எந்த காலத்திலும் சரி மாஞ்சோலைகளும் தென்னஞ்சோலைகளும் பாக்கு மரங்களும் தேக்கு மரங்களும் அப்படியே பூத்துக்கி குளிக்க
நேரம் மறந்து கொண்டே இருக்கும் குக்குமா மரங்கள் எங்கோ ஓர் மத சரங்கள் எங்கோ நம் நாட்டில் இருக்கக்கூடிய யானை படை தேர் படை காலாட் படை குதிரை படை இப்பேற்பட்ட 4 வகை சேனையும் எந்த நேரமும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். ஆமாடா ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். பட்டம் திட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் வைரம் ஒளி வீசும். இல்லைன்னா வைரம் கூட மங்கிடும். அப்ப போர்க்கலையிலே வீரர்கள் அனைவரும் பயிற்சி எடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அயல்நாட்டு மன்னவர்கள் நம் நாட்டின் மீது படையெடுப்பார்கள். அப்ப 4 வகை சேனையும் தயார் நிலையில் நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டும் கிடையாது. யாகசாலைகளே எங்கோ இந்த ஆரியப்பு பட்டணத்தில் பிராமணர்களுக்கு பஞ்சம், தேசியர்களுக்கு பஞ்சம். எந்த நேரமும் நாட்டினுடைய சேமத்திற்காகவும் நாட்டு மக்கள் குடிமக்களுடைய சேமத்திற்காகவும் வாதமும் மாறி மழை பெய்ய வேண்டும். குடிமக்கள் சேமமாக இருக்க வேண்டும். அப்படி என்று யாகசாலைகள் உடன்படமாக நெய்ய கொட்டி அப்போ யாகசாலை தடை என்பதே கிடையாது. அப்படி ஒண்ணுமே எத்தனை தேசத்துல தலைமை உணர்ந்து முடியாது. நான் பிராமணன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன கொண்டுமே எங்க அப்படி குறைமுகமாக விட்டு யாகசாலை வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆரியப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் சேர்க்கை எந்த நேரத்தில் ஆண் பெண்ணை சண்டை சச்சரவு என்று வரக்கூடாது. சந்தோஷமாக கொஞ்சம் குழாய் கூட்டு குடும்பம் நடத்த வேண்டும். அது மட்டும் கிடையாது. அது கோர்முள்ள துணியை உயிராகப்பட்டதுக்கு எந்த நேரமும் ஓசையிட்டு பாடிக்கொண்டே இருக்கும். அப்படி இந்த நாட்டில் எந்த ஒரு குறை என்பது கிடையாது. ஆனால் அப்படி இந்த நாட்டை நான் அரசாட்சி செய்து வருகிறேன். எப்படி அரசாட்சி செய்கிறேன்? குடிமக்களுக்கு 1 பங்கு வரி கட்டணும். 5 பங்கு அந்த குடிமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வரி சுமை இருக்கக்கூடாது. இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனா மக்கள் துன்பப்படக்கூடாது. அப்படி நான் எப்படி அரசாட்சி செய்கிறேன்? நாராயண சக்கரம் அகுரா சக்கரம் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன். எங்க நாட்டிலே ஒரு துறையிலே ஒரு தொட்டியில் பசுவும் புலியும் நீர் வேண்டும். ஆமா, அப்ப கீரியும் சத்தமும் பால் அருந்த வேண்டும். அந்த பதவி என்னமே இருக்கக்கூடாது. போட்டி பொறாமை என்பது இருக்கக்கூடாது. எல்லோரும் சமம், எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அப்படி இந்த நாட்டை நான் செங்கோலை தாங்கி மணிமொழி சூட்டிய நாள் முதல் இந்த நாள் வரை அறம் தவறு கிடையாது. நம் நாட்டை தேடி ஓடி வரக்கூடிய பரதேசி பரதேசி சோகி சங்கமம் கத்துக்குட்டி கவிபாடி யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் முகபாவனை அறிந்து அப்படி தடை இல்லாமல் குறை என்பதே கிடையாது. ஆனால் ஆமாடா உனக்கு என்ன அயல்நாட்டுல இருந்து வரவங்களுக்கே இல்லை என்று சொல்றது என்கிட்ட வேலை செய்ய உனக்கு போய் பரவாயில்ல உனக்கு என்ன தடை என்பது கிடையாது.
ஏதோ புள்ளிங்க மூணு புள்ளிங்களை வச்சுக்கானே ஏதோ எல்லாத்தையும் ஏதோ பொறுப்பு கேட்பான்னு பார்த்தா யாரோ எங்க வந்து அடிமட்டில கை வச்சா மாதிரி கம்யூனிட்டி அப்படி குறை என்பது இல்லாமல் தடை இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. ஆனா இன்றைய தினத்திலே நாட்டின் சேமம் குடிமக்களுடைய சேமம் அதை எல்லாம் கேட்கலாம் என்று ஒரு கருத்து அது கேள்வி குடிமக்கள் எல்லோரும் சேமமாக இருக்கின்றார்களா? நம்ம நாட்டுல குடிமக்களும் ரொம்ப சேமமாக வறுமை என்பது கிடையாது, செழுமையாக இருக்க வேண்டும், குறை என்பது கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி, இப்படி சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் கால பூஜை தடை இல்லாமல் நடந்து எப்பேற்பட்ட திருவிழாக்கள் எந்த காலத்தில் அது போல போட்டா மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் முக்கியம், காசு பணம் முக்கியம் கிடையாது. அப்படி ஆனால் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, தாலி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வம் தினந்தோறும் காலையும் மாலையும் அனைத்து பெண்களும் அதனால் குறை என்பது கிடையாது. அதனால் ஆனா ஒண்ணு நாட்டு மக்களுக்கு குறைபாடு கிடையாது. ஆலய பூஜை வழிபாடுகளிலே எந்த ஒரு குறை கிடையாது. யாக சாலை வளர்ப்பதிலே எந்த ஒரு குறை கிடையாது. ஆனால் இந்த சண்டால தெய்வம் எனக்கு நான் ஒரு பெரிய குறை வைத்திருக்கிறேன்.
ஏழுமலை ஐயா நாட்டு மக்களுக்கு குடிமக்களுக்கு எந்த ஒரு குறை என்பதும் கிடையாது. கிடையாது. ஆலய பணிகளிலே பூஜை வழிபாடுகளிலே எந்த ஒரு தடை என்பது கிடையாது. கிடையாது. தான தர்மங்களை வாரி 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 இழுத்துக் கொண்டு வருகிறேன். ஆமா. குறை என்பது கிடையாது. கிடையாது. ஆனா இந்த சண்டால தெய்வம் ஆ. எனக்கு ஒரு தீராத குறை வைத்து விட்டது. ஒண்ணும் குறையா? என்ன குறையா? எனக்கு எப்பேற்பட்ட குறை தெரியுமா? என்ன குறை இருக்குது? ஆனா இந்த நகரையா நான் முடிசூட்டிய நாளிலே இருந்து இந்த நாள் வரையிலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வந்து விட்டேன். அப்படி எனக்கு பிற்பாடு இந்த ஆரிப்பு பட்டணத்தை மணிமுடி சூட்டி அரசாள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. ஒரு குழந்தை இல்லைங்க. எப்பேற்பட்ட தான தர்மங்களை செய்து நாட்டில் ஒரு பிள்ளை என்பது இல்லாமல் போய்விட்டது. நான் என்ன தவறை செய்தேனோ, என் முன்னோர்கள் என்ன பாவத்தை செய்தார்களோ, நான் என்ன குறை வைத்தேன், நான் கூலியை குறைத்தேன். குறைபடி அளந்தேனோ, நாட்டு மக்களுக்கு வரியை ஏற்றி வரி சுமை கொடுத்தேனோ, அப்படி தான தர்மத்திலே குறை வைத்தேனோ, அப்படி கன்றுக்கு பால் விடாமல் கடந்தேனோ. உலகத்திலே சொல்வார்களே, இருப்பதிலே கொடிய பாவம், ஈன்ற கன்று குட்டிக்கு பால் விடாமல் தாயின் மடியில் இருந்து பால் கறக்கின்றார்களே, அதுதான் பெரிய பாவம். அப்பேற்பட்ட பாவத்தை செய்தேனோ, நான் என்ன துன்பத்தை செய்தேன், என் முன்னோர்கள் செய்த பாவமோ, இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது. இல்லடா அரண்மனை வைத்தியம், அக்கத்து நாட்டு பக்கத்து நாட்டு வைத்தியம், அனைத்து வைத்தியங்களை வைத்து பரிசோதனை செய்து பார்த்தோம். ஆனால் ஒரு ஆண் பிள்ளை என்பது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எனக்கு மன்ன துளசிக்கும் பிறந்தது ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கு. ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா மணிமுடி சூட்டலாம், பொம்பளை பிள்ளை நாடு ஆளுமா, அரசுக்குரிய பிள்ளையா மணிமுடி சூட்டுமா, செங்கோலை பிடிக்குமா, இப்படிதான் நாட்டை ஆளும். ஒரு பாட்டு அறுவை தருவை மங்கை மடந்தை அப்படி சொல்லக்கூடிய 4 பருவங்களை தகுந்த பருவத்துல இளம் வாலிப பிராயத்தில் இருக்கு. ஆமாண்டா, எப்படி என்ன சொல்லப்படி இருக்கு. ஆனா தம்பி, என் மனதிலே உள்ள கருத்து என்னை போலவே என் மனைவி அன்ன துளசியும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். தினந்தோறும் அவளுக்கு நான் பிள்ளையாகும், அவளுக்கு பிள்ளையாகும். ஆனால் அப்படி ஆறுதல் கூறி வருகின்றோம். ஆனால் இந்த தினத்திலே அப்படி
அழைத்து அப்படி என்னோட பெண் இருக்கு பத்தியா ஒரு பெண் இருக்குன்னா ஒரு பெண்ணுல இருக்குன்னா ஆண் பெண் என்பது கிடையாது. அதனால காய்ச்ச மரத்துக்கு கல்லடிப்படும் கல்லடிப்படும். அப்ப ஒரு கன்னி பெண் என்றால் அதற்கு ஒரு வேலி பாதுகாப்பு தேவை இல்லையா? அதனால பெண்ணை அழைத்து மனைவி அழைத்து ஆலோசனை செய்து இந்த தினத்துல அதுக்கு திருமணம். ஆமா உங்களை மேல ஒரு மண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க பச்சா அச்சா வந்து அதுக்குதான் வறுமுறை உரைத்தால் மந்திரி கழகு. அதனால கால தாமதம் இல்லாமல் இந்த ஓட்டாட்டமான அரண்மனைக்கு சென்று என் மனைவி அண்ணன் துளசி அடிச்சு அண்ணன்